எருசலேம் நகர பெரியோர்கள் போர்வைகளையும் துணிகளையும் தரையில் விரித்து தங்களின் கைகளில் குருத்து ஓலைகளையும் ஒலிவ கிளைகளையும் உயர்த்தி பிடிக்கிறார்கள். எபிரேய குழந்தைகள் தங்களின் கைகளில் ஒலிவ கிளைகளை ஏந்தி தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்றும் பாடுகிறார்கள். சீடர்கள் மற்றும் நம்பிக்கை கொண்டோர் புடைசூழ கழுதையின் மீது ஏறி இயேசு வெற்றி வீரராய் எருசலேம் நகருக்குள் நுழைகிறார். இம்மாபெரும் வரலாற்று நிகழ்வை இன்றைய நாளில் நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். அடிமை சமூகமான இஸ்ரேல் மக்கள் அனைவரின் உள்ளத்திலும் ஓர் எதிர்பார்ப்பு இருந்தது. தங்களை அடிமைப்படுத்தியிருக்கும் ரோமை பேரரசை வீழ்த்துவதற்கும் தங்களை அடிமைப்படுத்துவோருக்கு துணை புரியும் இன துரோகிகளை அழித்து வீழ்த்துவதற்கும் தாவீதை போன்ற ஒரு மெசியா தோன்றுவார் என்பதுதான் அந்த எதிர்பார்ப்பு. எதிர்நோக்கி இருக்கும் பாஸ்கா விழாவில் அவர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் என்று நம்பினர். எனவேதான் இந்த வெற்றி ஆர்ப்பரிப்பு. போர்வைகளை விரித்து வரவேற்றது, ஒலிவ கிளைகள் அல்லது குருத்து ஓலைகளை கையில் ஏந்தியது, தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று பாடியது, கழுதையின் மீது இயேசுவின் பவனி அத்தனையும் அரசியல் மெசியாவுக்கான எதிர்பார்ப்பின் அடையாளங்கள்தான். ஆனால் இயேசு தன்னை துன்புறும் மெசியாவாக அடையாளப்படுத்துகிறார். எனவேதான் இன்று நாம் வாசிக்க இருக்கும் முதல் வாசகம் துன்புறும் ஊழியனை குறித்தும், என் நிறைவா ஏன் என்னை கை நிகழ்ந்தீர் என்று பாடும் திருப்பாடல் ஆள் துயரில் இருக்கும் நம்பிக்கையாளரின் உள்ள குமுறலையும் நற்செய்தியாக இயேசுவின் பாடுகளின் வரலாறும் கொடுக்கப்பட்டுள்ளன. வரலாற்றில் நிகழ்ந்த மாற்றமெல்லாம் மக்கள் புரட்சியால் விளைந்தது. தன் பாடுகள், இறப்பு மற்றும் உயிர்ப்பு ஆகியவற்றின் மூலம் இயேசு மக்களின் மனதில் புதிய புரட்சி விதையை விதைக்கிறார். இன்று நாம் நமது கைகளில் ஏந்த இருக்கும் குருத்தோலை நாம் இறையரசின் புரட்சி விதைகள் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. இச்சமூகத்தின் தீய நீரோட்டத்திலிருந்து எதிர் நீச்சல் அடித்து இயேசு காட்டிய புரட்சி வழியில் நடப்போம். இறையரசை இம்மண்ணில் மலரச் செய்வோம். தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவரே, இஸ்ராயேலின் அரசரே, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்கால தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் பிறரன்பு பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்தபின் இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம். இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை, அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம். இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமுக்குள் நுழைந்தார். எனவே மீட்பளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறை பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம். அவருடைய அருளினால் சிலுவையின் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, இக்குருத்தோலைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தியருளும்.
அதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றுகின்ற நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 12 முதல் 16 வரை. அக்காலத்தில் திருவிழாவுக்கு பெருந்திரளாய் வந்திருந்த மக்கள் இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று கேள்வியுற்று குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போய், ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவரும் இஸ்ரேலின் அரசருமானவரும் ஆசி பெற்றவர் என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி அமர்ந்தார். மகளே சீயோன், அஞ்சாதே, இதோ உன் அரசர் வருகிறார், கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று மறைநூலில் எழுதியுள்ளதற்கேற்ப அவர் இவ்வாறு செய்தார். அந்நேரத்தில் அவருடைய சீடர்கள் இச்செயல்களின் பொருளை புரிந்து கொள்ளவில்லை. அவரை பற்றி மறைநூலில் எழுதப்பட்டிருந்தவாறே இவை அனைத்தும் நிகழ்ந்தன என்பது இயேசு மாட்சி பெற்ற பிறகே அவர்கள் நினைவுக்கு வந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவை புகழ்ந்து ஆர்ப்பரித்த மக்கள் திரளை போன்று நாமும் அமைதியுடன் புறப்படுவோம். ஆண்டவர் புனித நகரத்தில் நுழைகையில் எபிரேய சிறுவர் குழார் உயிர்த்தெழுதலை அறிவித்தவராய் பொறுத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசன்னா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். எருசலேம் நகருக்குள் இயேசு வருவதை கேட்ட மக்களெல்லாம் அவரை எதிர்கொண்டழைத்தனரே. குருத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசன்னா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடலெடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி வருமாறு எங்களுக்கு கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். துன்புறும் ஊழியனாக இயேசுவை சித்தரித்து காட்டி அவர் சந்திக்கவிருக்கின்ற துன்பங்களை, அவமானங்களை பட்டியலிட்டு முன்னறிவிக்கும் இறைவாக்கினர் எசாயாவின் வார்த்தைகளை கேட்டு அவமானத்தின் மத்தியில் நமக்கு துணையாக வரும் ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக முதல் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50
இறை வசனங்கள் 4 முதல் 7 வரை. நலிந்தவனை நல்வாக்காய் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராக என் தலைவர் கற்றோரின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராக என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராக என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறையாக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என்னை பார்ப்போர் எல்லோரும் என்னை ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலை அசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும். தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்றார்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது. நாய்களென அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணி விடலாம். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றன. என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றன. நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும். என் வலிமையே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? இறைமகனாக இருந்தும் தம்மையே வெறுமையாக்கி மனிதாவதாரம் எடுத்து சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னையே தாழ்த்தி கொண்ட இயேசுவின் கீழ்ப்படிதலை பிலிப்பியருக்கு எடுத்துரைக்கின்றார் புனித பவுல். இயேசுவின் தாழ்ச்சியே அவரை மாற்றியுற செய்தது என்பதை உணர்ந்து கிறிஸ்துவின் மனநிலையில் நாமும் வளர ஆவல் கொண்டவர்களாக இவ்வாசகத்தை கேட்போம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வரை. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து
கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உறவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்து சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் பிரிவு 27 இறை வார்த்தைகள் 11 முதல் 54 முடிய. இயேசு ஆளுநன் பிலாத்து முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். ஆளுநன் அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். அதற்கு இயேசு, அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று கூறினார். மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீது குற்றம் சுமத்திய போது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை. பின்பு பிலாத்து அவரிடம், உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு சொல் கூட அவனுக்கு மறுமொழியாக கூறவில்லை. ஆகவே ஆளுநன் மிகவும் வியப்புற்றான். மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை அவர்களுக்காக விழாவின் போது ஆளுநன் விடுதலை செய்வது வழக்கம். அந்நாளில் பரபா என்னும் பேர் போன கைதி ஒருவன் இருந்தான். மக்கள் ஒன்று கூடி வந்திருந்த போது பிலாத்து அவர்களிடம், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள்? பரபாவையா அல்லது மெசியா என்னும் இயேசுவையா என்று கேட்டான். ஏனெனில் அவர்கள் பொறாமையால் தான் இயேசுவை தன்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்பது அவனுக்கு தெரியும். பிலாத்து நடுவர் இருக்கை மீது அமர்ந்திருந்த பொழுது அவனுடைய மனைவி அவனிடம் ஆள் அனுப்பி, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். ஆனால் தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரபாவை விடுதலை செய்ய கேட்கவும் இயேசுவை தீர்த்து கட்டவும் கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். ஆளுநன் அவர்களை பார்த்து, இவ்விருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும்? உங்கள் விருப்பம் என்ன என கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாவை என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தனர். அதற்கு அவன், இவர் செய்த குற்றம் என்ன என்று கேட்டான். அவர்களோ சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். பிலாத்து தன் முயற்சியால் பயனேதும் ஏற்படவில்லை, மாறாக கலகமே உருவாகிறது என்று கண்டு கூட்டத்தினரின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து, இவனது இரத்தப்பழியில் எனக்கு பங்கில்லை,
நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளை கழுவினான். அதற்கு மக்கள் அனைவரும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று பதில் கூறினார்கள். அப்போது அவன் பரபாவை அவர்கள் விருப்பத்திற்கிணங்க விடுதலை செய்தான். இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். ஆளுநனின் படைவீரர் இயேசுவை ஆளுநன் மாளிகைக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்த படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினார். அவருடைய ஆடைகளை உரிந்து கரும் சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தாள் படியிட்டு, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்தபின் அவர் மேல் இருந்த தளர் அங்கியை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்துச் சென்றனர். அவர்கள் வெளியே சென்றபோது சீரேன் ஊரை சேர்ந்து சீமோன் என்ற பெயருடைய ஒருவரை கண்டார்கள். இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். மண்டையோட்டு இடம் என்று பொருள்படும் கொல்கொதாவுக்கு வந்தார்கள். இயேசுவுக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை சுவை பார்த்தபின் குடிக்க விரும்பவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தபின் குலுக்கல் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டுக் கொண்டார்கள். பின்பு அங்கே உட்கார்ந்து காவல் காத்தார்கள். அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எழுதி வைத்தார்கள். அதில் இவன் யூதரின் அரசனாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. அதன்பின் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவருமாக இரு கள்வர்களை அவருடன் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனை உன்னை விடுவித்துக்கொள், நீ இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடனும் மூப்பர்களுடனும் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தனர். அவர்கள் பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க இயலவில்லை. இவன் இஸ்ரேலுக்கு அரசனாம், இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம். அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும், நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள். அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கள்வரும் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணியளவில் இயேசு ஏலே ஏலே லேமா சபத்தானி, அதாவது என் இறைவா என் இறைவா என்னை ஏன் கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். அங்கே நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். உடனே அவர்களுள் ஒருவர் ஓடி சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார். மற்றவர்களோ, பொறு, எலியா வந்து இவனை விடுவிப்பாரா என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார். அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிந்தது. நிலம் நடுங்கியது, பாறைகள் பிளந்தன, கல்லறைகள் திறந்தன. இறந்த இறைமக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன.
இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவர்கள் கல்லறைகளிலிருந்து வெளியே வந்து எருசலேம் திருநகரத்திற்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள். 100 தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி, இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள். ஆண்டவரே அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய அருமையான இறை மக்களே, புனித வாரம் தொடங்கிவிட்டது. பாடுகளின் பயணம் நெருங்கிவிட்டது. இயேசு எருசலேமுக்குள் நுழைகின்றார். இந்த பயணம் ஒரு புனித பயணம். இந்த பயணம் ஒரு லட்சிய பயணம். இந்த பயணம் இயேசு தாமாக விரும்பி முன்வந்து துணிந்து செல்லுகின்ற ஒரு பயணம். எல்லாவற்றிற்கு மேலாக இந்த பயணம் மகன் தந்தை கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து செல்லுகின்ற ஒரு நம்பிக்கை பயணம். அன்புக்குரியவர்களே, இந்த பயணத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது மக்கள் திரள் பெருவெள்ளமென எல்லா இடங்களிலும் திரண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த இயேசுவின் எருசலேம் பயணத்தின் பொழுது பெரியவர்கள் இருக்கின்றார்கள், சிறியவர்கள் இருக்கின்றார்கள், முதியோர் இருக்கின்றார்கள். அந்த மக்கள் திரளிலே அதே போல நோயாளிகள் இருக்கின்றார்கள், ஏழைகள் இருக்கின்றார்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள் இருக்கின்றார்கள், பாவிகள் இருக்கின்றார்கள். எல்லா மக்களும் அங்கே கூடியிருக்கின்றார்கள். இயேசுவிடமிருந்து இதுவரை நன்மைத்தனங்களை பெற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ஒன்றாக திரண்டு வந்து ஓசன்னா என்று பாடுகின்றார்கள். தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருபவர் வாழி என்று சொல்லி அவர்கள் முழக்கங்களை எழுப்புகின்றார்கள். ஆக இந்த ஒரு வெற்றி விழாவானது அவர் செய்த நன்மைத்தனங்களுக்கு மக்கள் கொடுக்கின்ற ஒரு பாராட்டு விழா போல அமைந்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். 5 அப்பங்களை கொண்டு பலுகி 5000 பேருக்கு உணவளித்தவரே நீர் வாழ்க என்று அவர்கள் வாழ்த்தி அவருக்கு பாடுகின்ற ஒரு வாழ்த்து பாடலாக இந்த விழா இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆக இயேசு இந்த எருசலேம் பயணத்திலே வெற்றி வீரராக நுழைகின்றார். வெற்றி வீரராக நுழைந்து அவர் ஒரு வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்கு செல்லுகின்றாராம்? கண்டிப்பாக இல்லை என்று சொல்ல வேண்டும். மாறாக பாடுபடுவதற்காக அவர் வெற்றி வீரராக உள்ளே நுழைகின்றார். அன்புக்குரியவர்களே, பாடுபடுவதற்காக எருசலேமுக்குள்ளால் நுழைகின்ற அந்த இயேசுவினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஒரு தெளிவான லட்சியத்தோடு அவர் நுழைவதை பார்க்க முடிகின்றது. 30 வருடங்கள், அந்த 30 வருடங்கள் மறைந்த வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு 30வது வயதிலே திருமுழுக்கு பெற்று அதற்கு பிறகு 3 வருடங்கள் அவர் தெளிவான ஒரு லட்சிய தெளிவோடு தன்னுடைய பணிகளை செய்வதற்காக செல்லுகின்றார். 30 வயதிலே திருமுழுக்கு பெற்ற அந்த இயேசு சென்ற இடங்களிலெல்லாம் அவர் நன்மைகளை மட்டுமே செய்து கொண்டு சென்றார் என்று நாம் நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். தீமைகளை அவர் எப்பொழுதும் எதிர்த்து நின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய இந்த பணியை நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், வேதனைகள், அவருடைய வாழ்க்கையிலே வந்த பாடுகள், இவைகளின் மத்தியிலே அவருக்கு ஏராளமான வலிகளை அவர் உணருகின்றார். வலிகள் இயேசுவை பொறுத்தவரையிலே ஒரு வரமாக தெரிகின்றது. வலிகள் வாழ்வினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுகின்ற ஒரு படிக்கட்டாக மட்டுமே அவர் பார்க்கின்றார். எனவே வலிகள் இல்லாத வாழ்க்கை இல்லை, துன்பமில்லாத வாழ்க்கை இல்லை, வேதனை இல்லாத வாழ்க்கை இல்லை. எனவே பாடுகள் வழியாகத்தான் வாழ்வு, பாடுகள் வழியாகத்தான் வளர்ச்சி,
பாடுகள் வழியாகத்தான் உயிர்ப்பு என்ற ஒரு உண்மையை இந்த உலகத்திற்கு அவர் உரக்கச் சொல்லுகின்றார் என்று சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகம் துன்புறும் ஊழியனை பற்றிய ஒரு வாசகம். எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த துன்புறும் ஊழியனுடைய அந்த மனநிலை மிக அருமையாக எசாயா இறைவாக்கினரால் நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு தாடையையும் நான் ஒப்புவித்தேன் என்று அந்த பகுதியிலே சொல்லப்படுகின்றது. மட்டுமல்ல, தொடர்ந்து நாம் அந்த பகுதியை வாசிக்கின்ற பொழுது சொல்லப்படுகின்றது, நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் நான் முகத்தை மறைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, துன்புறும் ஊழியனுடைய மனநிலையை எப்படி இயேசு கொண்டிருந்தார், இயேசு எவ்வாறு ஒரு துன்புறுகின்ற ஒரு ஊழியராக அவர் பணி செய்கின்றார், பாடுகள் படுகின்றார், வேதனை அனுபவிக்கின்றார் என்பதை நாம் இந்த நாட்களிலே சிறப்பாக நாமும் அனுபவிக்க இருக்கின்றோம். துன்புறுகின்ற ஊழியனாக இந்த இயேசு இந்த துன்பங்களை எல்லாம் ஏற்பதற்கு அடிப்படையிலே என்ன காரணம் என்று சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவர் அவருக்கு துணையாக இருக்கின்றார். ஆண்டவர் அவரை ஒருபோதும் கைவிடவில்லை. ஆண்டவர் அவருடைய பாடுகளில் அவரோடு இருக்கின்றார், அவருடைய வேதனையில் அவரோடு இருக்கின்றார். எனவே இயேசுவை பொறுத்தவரையிலே தெளிவான லட்சியம் இருக்கின்றது, அதே போல தெளிவான இறை நம்பிக்கையும் இருக்கின்றது. தெளிவான லட்சியம் இருக்கின்ற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தெளிவான இறை நம்பிக்கையை கொண்டிருக்கின்ற பொழுது அவன் சவால்களுக்கு மத்தியில், துன்பங்களுக்கு மத்தியில், வேதனைகளுக்கு மத்தியில் துணிந்து அவன் இந்த உலகத்திலே வாழ முடியும், பணி செய்ய முடியும் என்பதை அவர் நமக்கு கற்றுத்தருகின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய இந்த பயணம் ஒரு இறுதி பயணம். இனி அவர் திரும்பி வரப்போவதில்லை. இயேசுவினுடைய இந்த பயணம் ஒரு இறுதி பயணமாக இருக்கின்றது. இயேசுவை பொறுத்தவரையிலே அவருடைய கண்ணுக்கு முன்னால் பல காட்சிகள் தெரிகின்றது. யூதாஸ் முத்தமிடுகின்ற காட்சி அவருக்கு தெரிகின்றது. பேதுரு மறுதலிக்கின்ற காட்சி அவருக்கு தெரியாமல் இல்லை. அது மட்டுமல்ல, பிலாத்து கை கழுவுகின்ற காட்சி அவருக்கு தெரிகின்றது. கல்வாரி மலை காட்சி அவருக்கு தெரிகின்றது. கல்வாரி மலையிலே அவர் துன்புறப் போகின்ற காட்சி அவருக்கு தெரிகின்றது. ஆனால் அவருக்கு இந்த வேதனைகள், துன்பங்கள், இந்த ஆணிகள், சாட்டையடிகள், இந்த பாடுகளெல்லாம் அவருடைய கண்ணுக்கு பெரிதாக தெரியவில்லை. காரணம், அவருடைய லட்சியம் அவருக்கு பெரிதாக தெரிகின்றது. உயர்ந்த லட்சியத்திற்காக, உயர்ந்த நோக்கத்துக்காக தந்தை கடவுள் தனக்கு கொடுத்த அந்த பெரிய பொறுப்பை, திருவுளத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்ற ஒரே கொள்கைக்காக அவருக்கு இந்த பாடுகளெல்லாம் பெரிதாக தெரியவில்லை. மாறாக அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு பெரிதாக தெரிவது எல்லாம் மக்களுடைய நலம், மக்களுடைய வாழ்வு, மக்களுடைய விடுதலை, மக்களுடைய மகிழ்ச்சி. இதுதான் அவருடைய கண்ணுக்கு முன்னால் தெரிகின்றது. அன்புக்குரியவர்களே, எனவே லட்சியத்தோடு செல்லுகின்ற மனிதன் அவன் சாவை ஏற்கின்ற அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கின்ற அளவுக்கு அவன் கடவுளுக்கு கீழ்ப்படுகின்றான். அதைத்தான் நாம் 2வது வாசகத்திலே பிலிப்பியருக்கு எழுதிய அந்த திருமுகத்திலே நாம் கேட்டோம். இயேசு சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு அவர் கீழ்ப்படிபவரானார். அன்புக்குரியவர்களே, நற்செய்தியிலே நாம் பார்க்கின்ற பொழுது இயேசுவினுடைய அந்த பாடுகளின் பொழுது, அவருடைய துன்பங்களின் பொழுது அவர் அனுபவிக்கின்ற வேதனைகள், அவமானங்கள், அவருடைய சிலுவைகள் அனைத்துக்கும் அளவே இல்லை. ஆனால் அத்தனையையும் அவர் மனமுவந்து ஏற்றுக்கொள்ளுகின்றார். துன்பத்தில், பாடுகளில் அவர் இறை பிரசன்னத்தை உணருகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மைக்காக, நீதிக்காக, உரிமைக்காக, நற்செய்தி மதிப்பீடுகளுக்காக நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நாம் அனுபவிக்கின்ற துன்பங்கள், பாடுகள், துயரங்களுக்கு மத்தியில் இறை பிரசன்னம் இருந்தால் நாமும்
அதை தாண்டி இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற முடியும் என்ற நல்ல பாடத்தை இன்று நமக்கு ஆண்டவருடைய பாடுகள் கற்றுத்தருகின்றது. அன்புக்குரியவர்களே, இறை பிரசன்னத்தால் நம்முடைய துன்பங்கள் நிரப்பப்பட வேண்டும். இயேசுவினுடைய வேதனைகள், துன்பங்கள், பாடுகள் இறை பிரசன்னத்தால் நிரப்பப்பட்ட காரணத்தினால் அவருடைய நோக்கமெல்லாம் எப்பொழுதும் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய நோக்கம், இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய உணவு என்று சொல்லி அந்த உயர்ந்த நோக்கத்தை நோக்கி செல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்திய நாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்திய நாட்டினுடைய பொதுநிலை புனிதர் என்று போற்றப்படுகின்ற மறைசாட்சி தேவசகாயத்தினுடைய வாழ்க்கையை நாம் உற்று நோக்குகின்ற பொழுது அவருக்கு இல்லாத பாடுகளா, அவருக்கு இல்லாத துன்பங்களா? வேதனைக்கு மேல் வேதனையை அனுபவிக்கின்றார், துன்பத்துக்கு மேல் துன்பத்தை அனுபவிக்கின்றார். அந்த மறைசாட்சி தேவசகாயம் என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் புனிதர் அவர் அனுபவித்த அந்த பாடுகளிலெல்லாம் இறை பிரசன்னத்தை உணர்ந்த காரணத்தினால், இறை பிரசன்னத்தோடு அவர் வழி நடந்த காரணத்தினால் அவருடைய துன்பங்கள், துயரங்கள் அவருக்கு பொருட்டாக தெரியவில்லை. மாறாக அவர் நற்செய்திக்கு முழுமையாக சான்று பகருகின்றார். அந்த இயேசுவை போலவே தானும் நற்செய்தி விழுமியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுகின்றார். அந்த நற்செய்தியின் மதிப்பீடுகளை இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டி சகோதரத்துவம் வளர்வதற்காக, சமத்துவம் வளர்வதற்காக, மனித மாண்பு போற்றப்படுவதற்காக அவர் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கையளித்தவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, எனவே நம்முடைய அந்த புனிதர் தேவசகாயத்தை போல அல்லது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நாமும் லட்சிய தெளிவு கொண்டவர்களாக மனமு வந்து இந்த பாடுகளின் பாதையில் நாமும் இயேசுவோடு பயணிக்க முன்வருவோம். இன்று நாமெல்லாம் நம்முடைய கைகளிலே குருத்து ஓலைகளை ஏந்தி பவனியாக வந்திருக்கின்றோம். குருத்து ஓலைகளை நாமெல்லாம் ஏந்தி இந்த ஆலயத்திலிருந்து அந்த குருத்து ஓலையை நாம் எடுத்து நம்முடைய வீட்டிற்கும் பயணமாக செல்ல இருக்கின்றோம். இந்த குருத்து ஓலை நமக்கு எதை சுட்டி காட்டுகின்றது? ஒரு சிலர் குருத்து ஓலையை கொண்டு சில காரியங்களை எல்லாம் செய்வார்கள். பெட்டியாக செய்வார்கள், பாம்பாக செய்வார்கள், இன்னும் கோலாக செய்வார்கள், இப்படி நிறைய செய்வார்கள். இதற்காகவா இந்த குருத்து ஓலை கொடுக்கப்பட்டிருக்கிறது? குருத்து ஓலையை உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் எடுத்து செல்லுகின்ற பொழுது நீங்கள் இதயத்தில் எதை எடுத்து செல்ல வேண்டும்? இதயத்தில் எதை சுமந்து செல்ல வேண்டும்? இதயத்தில் இயேசு நமக்கு விட்டு செல்லுகின்ற அந்த நற்செய்தி மதிப்பீடுகளை, இயேசு நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கின்ற அந்த நற்செய்தி மதிப்பீடுகளாகிய அன்பு, இரக்கம், உண்மை, நேர்மை, மன்னிப்பு, சமாதானம் ஆகிய அத்தனை நற்செய்தி விழுமியங்களையும் நீங்கள் எடுத்து சென்றால் இந்த குருத்து ஓலையை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு செல்லுகின்ற பொழுது அங்கே நீங்கள் அந்த நற்செய்தி மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டுவீர்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த பாடுகளின் வாரத்தில், புனித வாரத்தில் நாமும் அந்த இயேசுவோடு பயணம் செய்வோம். லட்சிய தெளிவோடு அவர் நமக்கு காட்டுகின்ற நற்செய்தி வாழ்வை வாழ்ந்து காட்ட அவரோடு நாம் இந்த பயணத்தை மேற்கொள்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலக
உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆண்டவருடைய பாடுகளின் நாளிலே நாம் இருக்கின்ற இந்த வேளையில் அந்த கடவுள் நமக்கு நிறைவான அருளை வழங்குகின்றார். இந்த காலத்தில் அருளுக்கு மேல் அருளை தந்து நம்மை சிறப்பாக ஆசீர்வதிக்கின்றார். எனவே இந்த அருமையான வேளையிலே நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் மிகுந்த நம்பிக்கையோடு எடுத்து சொல்லி நாம் இப்பொழுது வேண்டுவோம். எந்நாளும் எங்களை வழிநடத்தும் அன்பு தெய்வமே, திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் ஆற்றும் பணியில் வாழ்வில் சந்திக்கும் துன்ப துயரங்கள் மற்றும் இடையூறுகள் போன்றவைகளில் உடன் இருந்து அவர்களை காத்து வழிநடத்தியுள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாராளும் பரமனே எம் இறைவா, நாட்டிற்காகவும் நாட்டை ஆளுகின்ற தலைவர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்களை நிறைவாய் ஆசிர்வதியும். அவர்கள் தன்னலத்தோடு வாழாமல் தங்களை தேர்ந்தெடுத்த மக்களின் தேவைகளை நிறைவேற்றவும், நாடு வளமும் நலமும் பெற உழைக்கவும் அவர்களுக்கு நல்ல மனதை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அன்றாட சிலுவைகளின் மத்தியில் நம்பிக்கை இழந்து வாழும் எம் துன்புறும் சகோதர சகோதரிகள் ஆண்டவராகிய உம் இரக்கத்தினை பெற்று வாழ்வில் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித வாரத்தில் அடியெடுத்து வைத்துள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் புனித வாழ்விற்கான அழைத்தலை உணர்ந்து பாவத்திற்கான பரிகாரம் செய்து தகுந்த தயாரிப்புடன் ஒப்புரவு அருளடையாளம் பெற்று அர்த்தமுள்ள உயிர்ப்பு ஞாயிறு விழாவினை கொண்டாட உமதருளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, உலகெங்கிலும் மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியில் பங்கேற்று இறைவேண்டுதல் செய்யும் இறைமக்கள் இயேசு காட்டிய கீழ்ப்படிதல், தாழ்ச்சி என்ற உயரிய நற்குணங்களால் நிரப்பி கிறிஸ்துவின் மனநிலையில் அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்வு வாழ செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையுள்ள எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு உம்மிடத்திலே வேண்டி கேட்கின்ற எங்களுடைய மன்றாட்டுக்களுக்கு கனிவோடு செவி சாய்த்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவாய், காணிக்கை ஏற்றிடுவாய். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, வானம் காணும் ஒளியெல்லாம்
என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் எந்தன் வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நினைத்தலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகனின் பாடுகளால் நீர் எம்மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயினும் இந்த ஒரே பலியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவுளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது. அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா.
ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா 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 உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுக்காக இன்று பலி நிறைவேற்றுகின்ற எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆல்பர்ட் அனஸ்தாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான தூய யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை உம் திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்கச் செய்த நீர், நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தம் ஒரே மகனின் பாடுகளால் அன்பின் எடுத்துக்காட்டை உங்களுக்கு தந்த இரக்கத்தின் தந்தையாகிய இறைவன், நீங்கள் இறைவனுக்கும் மனிதருக்கும் செய்யும் பணி வழியாக தமது ஆசியின் சொல்லற்கரிய கொடை நீங்கள் பெற்றுக்கொள்ள செய்வாராக. ஆமென். அவர் இம்மைக்குரிய தமது சாவினால் தமது நிலையான சாவை அழித்து விட்டார் என நம்புகின்ற நீங்கள் அவரிடமிருந்து நிலையான வாழ்வின் கொடைகளை அடைவீர்களாக. ஆமென். அவர் காட்டிய தாழ்ச்சியின் போதனைகளை பின்பற்றும் நீங்கள் அவரது உயிர்ப்பின் மாட்சியில் பங்கு பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஒரு நாளும் உனை மறவேன் தாயே, ஒரு நாளும் உனை மறவேன். ஒரு நாளும் உனை மறவேன் தாயே, ஒரு நாளும் உனை மறவேன். கடல் நீரில் மிதந்தாலும் கானகத்தில் பறந்தாலும் கடல் நீரில் மிதந்தாலும் கானகத்தில் பறந்தாலும் உலகமெல்லாம் அழிந்தாலும் உலகமெல்லாம் அழிந்தாலும் உத்தமனாய் சிறந்தாலும் ஒரு நாளும் உனை மறவேன்.